அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 7லிருந்து நம்ம இன்றைக்கி செய்யுள் பகுதியான ஏர் புதிதா அப்படிங்கிற தலைப்பின் கீழே கூப்பா ராஜகோபாலன், அவரை கூப்பாரா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்கள்ல, அவரோட நூலை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இதில் பாருங்கள், இந்த இதை மட்டும் ஜஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை, இருந்தாலும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக நான் படிக்கிறேன் பாருங்கள். சங்க தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. நம்மளோட இது என்னது, வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் தான் நாம். உழவோர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றது. உழவோர் இந்த உலகத்தாருக்கு ஒரு அச்சாணி போன்றவர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உழவே தலையான தொழில் என்றாயிற்று. உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்தது. இன்று உழவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. உழவு உண்டெனில் உயர்வு உண்டு என்ற குரல் இன்றும் தொடர்கிறது. தமிழ் மரபின் பொன் ஏர் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்கி பெருகி முன்னத்தி ஏறாக நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட செய்யுள் சங்க இலக்கிய பாட்டெல்லாம் பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, முன்னத்தி ஏறாக நாம் முன்னிற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டு பாட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதில் உள்ள முக்கியமானது மட்டும்தான். ஆனால் நான் பாட்டு கொஞ்சம் வேகமாக படிச்சிடறேன். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டது, வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடுகிச்செல் முன்பு, பொன் ஏர் தொழுது புழன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம், ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான், கை புதிதா கார் புதிதா இல்லை, நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தாண்டி கொழுவை அழுத்து மண் புரளும், மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும், எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும், கவலை இல்லை, கிழக்கு வெளுத்தது பொழுதேற பொன்பரவும் ஏரடியில், நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை அப்படின்னு ஒரு பாட்டு, சரிங்களா? கூப்பாரா அவர்களோட பாட்டு ஏர் புதிதா அப்படின்னு பாருங்கள். இந்த மார்க்ஸில் பாருங்கள், வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாடாகும். அதாவது இந்த முல்லை நிலத்தில் இந்த பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு கொண்டாடுவாங்க. இன்னமும் நிறைய கிராமத்தில் இந்த பொன்னேர் பூட்டுதலை எப்படி வருதுன்னா நல்லேர் பூட்டுதல் அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த பொன்னேர் நல்லேர் ஆயிடுச்சு, நல்லேர் பூட்டுதல்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அது ஒரு காட்டுப்பகுதியில் தான், சரிங்களா? விவசாய நிலம்ல ஒரு காட்டுப்பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் எல்லைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த பாட்டிலே கொடுத்தாங்க பாருங்கள். ஒரு எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். இங்கே பாருங்கள், அந்த லைன் இருக்குல்ல, என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊர் அந்த எல்லை சாமி ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த எல்லை தெய்வம் காப்பாற்றுங்கிறது நம்பிக்கை தானே. அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த நல்லேர் பூட்டுதல் அப்படிங்கிற விழா இன்னமும் நடக்கும். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னமும் நடந்துக்கிட்டு வர்ற ஒரு இதுதான். நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னமும் நிறைய கிராமத்தில் நடக்கிற ஒரு விளையாட்டு தான், அதாவது ஒரு விழா தான், சரிங்களா? அது அந்த காலத்தில் பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ நல்லேர் பூட்டுறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நூல்வெளி பாருங்க, ஏர் புதிதா என்னும் கவிதை கூப்பாரா, அதாவது கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறவரை கூப்பாரான்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதில் அந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர். இவர் எந்த ஊரில் பிறந்தான்னா இந்த பாருங்க, கூ இருக்குதா, கூக்கு கும்பகோணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1902 பிறந்திருக்காரு. இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு பாருங்க, தமிழ்நாடு பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. தமிழ்நாடு பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன்,
சரிங்களா. இது எல்லாத்துலேயுமே இவர் என்ன பண்ணிருக்காரு, இதழ்களில் வந்து இவர் ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்கிறாரு. இவரோட மறைவுக்கு பின்னாடி இவரது படைப்புகள் எல்லாமே நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட படைப்புகள் எல்லாமே நூல்களாக தொகுத்து வச்சுருந்துருக்காங்க. யார், கூப்பா ராஜகோபாலன் இருக்கார்ல, அவரோட புத்தகங்களை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து என்னென்ன இதழில் வந்து ஆசிரியராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்பாங்க. பாருங்கள், இந்த பாடம் வந்து அவ்வளோதான். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. அந்த பாட்டை படிச்சுக்கோங்க. இந்த இது கேட்பாங்க, ஏற்புதிதா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த வேளாண்மை வந்து இந்த பொன்னீர் பூட்டுதல் வந்து எந்த மாதத்தில் நடக்கும், சித்திரை திங்களும் நடத்தும் அப்படின்னு வரும். அடுத்து கூப்பாரோட இது வந்து எந்த வருஷத்தில் பிறந்தார் அப்படின்னு வினாக்கள் வரும். சரிங்களா. இதில் உள்ளது எல்லாத்தையும் படித்தாச்சு. நன்றி, வணக்கம்.